ஆந்திராவில் சவனேன்னு ஒதுங்கிச் சென்ற நாகப்பாம்பை பிடித்து படம் காட்டிய இளைஞர் கடிபட்டு மருத்துவமனையில் படுத்த படுக்கையாகியிருக்கிறார். ஓடுற பாம்பை மிதிக்கிற வயது என்பதை தவறாக புரிந்து கொண்ட போதை இளைஞர் பாம்பிடம் கடி வாங்கியதால் விஷம் தலைக்கேறி இருக்கிறது. விபரீத விளையாட்டில் நடந்தது என்ன? ஆனால் ஆந்திராவில் இளைஞர் ஒருவர் பாம்பை வைத்துக் கொண்டு குரங்கு வித்தை காட்டி ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள கதிரி பகுதியில் அரசு கல்லூரி ஒன்று உள்ளது. அந்த வழியாக மது போதையில் இளைஞர் ஒருவர் தள்ளாடியபடி சென்றபோது கல்லூரி வளாகத்திற்குள் நாகப்பாம்பு ஒன்று நுழைந்ததை கண்டுள்ளார். கல்லூரிக்குள் மாணவர்கள் தானே செல்வார்கள், இது என்ன பாம்பு செல்கிறது என்று போதையில் இருந்தவரின் தலைக்குள் கேள்வி எழுந்துள்ளது. இதனால் கல்லூரிக்குள் சென்ற பாம்பை தரதரவென்று இழுத்து வந்து சாலையில் போட்டு தலையிலேயே தட்டியுள்ளார். தம்மை சீண்டுபவர் மது போதையில் இருக்கிறார் என்று பாம்புக்கு தெரிந்ததோ என்னவோ, சற்று நேரம் உஷ் உஷ் என்று எச்சரிக்கை மட்டுமே விடுத்தது. தன்னுடைய காலுக்கு கீழ் படமெடுத்து ஆடுவது ரொம்ப நல்ல பாம்பாயிருக்கே என்று அந்த போதை இளைஞர் நினைத்து கொண்டு தொடர்ந்து படம் காட்டினார். நாகப்பாம்பு கடித்தால் என்னவாகும் என்ற மரண பயம் கூட இல்லாமல் போதை ஆசாமி தொடர்ந்து சீண்டிக் கொண்டு இருந்தார். போதை இளைஞரின் ஆட்டம் அதிகமானதால் பொறுமை இழந்த நாகப்பாம்பு அவரின் கையில் ஒரு போடு போட்டது. அதையும் பொருட்படுத்தாத அவர் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயது என்பதை தவறாக புரிந்து கொண்டு தன்னுடைய காலால் மிதித்து பாம்பை துன்புறுத்தினார். மது போதையில் மதிமயங்கிய நிலையில் இளைஞர் செய்த செயலை அங்கு கூடியிருந்தவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்தனர். இருந்தபோதும் அவரை பாம்பு சீண்டியதை அறிந்த சிலர் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து வரவழைத்தனர். விரைந்து வந்த மருத்துவ குழுவினர் பாம்பு கடிபட்ட இளைஞரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. படம் எடுத்து ஆடிய நாகப்பாம்பிடம் மது போதையில் படம் காட்டிய இளைஞரின் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் நாகப்பாம்பை துன்புறுத்திய குற்றத்திற்காக வனத்துறையின் நடவடிக்கைக்கும் இளைஞர் ஆளாக நேரிட்டுள்ளது.